சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஈக்விட்டி மார்னிங் வந்து ஈக்விட்டி நம்ம ஸ்டாக்ஸ் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? சேனலை கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் வந்தால் கேளுங்க. நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ் இந்த வீக்குக்கான அனாலிசிஸ் பார்த்தலாம். ஓகேங்களா? இதே எடுத்திருக்கேன். நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ் பார்க்குறோம், இண்டெக்ஸ் பார்க்குறோம். நம்ம ஒரு சார்ட் எடுக்கிறீங்க, அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோர் வந்து நீங்கள் கால்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறதாலும் சரி, வித்தவுட் வந்து டேரெக்டாக போய் என்ன பண்ணக்கூடாது, ஒரு என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணுங்கள். அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுங்க. நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு மட்டுமே வந்து இது பண்ணிக்கங்க. எடுத்துகிட்டு நீங்களும் வந்து பிஃபோர் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அனாலிசிஸ் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். ஓகேங்களா? நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ் இண்டெக்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் பார்த்துருப்போம். 25,636, 27,500. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் பாண்டுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தோம். மார்க்கெட்டை அப்படி தான் இந்த ரேஞ்ச் டே சார்ட் இது ப்ரீவியஸாக அனலைஸ் பண்ணது என்ன இருக்குது, நமக்கு இங்கே கேப் பிரேக் அவுட் ஆகி கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங், மறுபடியும் ப்ரீவியஸ் லோவே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுவோம், இப்போ ஃபுல் சார்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன், 12 மந்த் சார்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? 12 மந்த் சார்ட்டில் நமக்கு ஹை அண்ட் லோ இருக்கும். நமக்கு ப்ரீவியஸாக வந்து டூ இயர்ஸ் சார்ட் இருக்குது. நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு டே சார்ட்டோட 1 இயரோட ஹை எடுத்திருக்கேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன், லோ எடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் டேவோட லோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 2 days இருக்குது. இது இன்னொரு லோ அண்ட் ஹை வரும். நமக்கு இந்த 1 இயர் லாஸ்ட் 1 இயர் சார்ட்டு மட்டும் எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ணுறேன், 3 மந்த் சார்ட்டு ஒரு மந்த்லி சார்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 3 மந்த் சார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. நமக்கு பாஸ்ட்டு 1 இயராக வந்து ஓவரால் நம்ம கேண்டில் பார்க்குறோன்னா அந்த கேண்டில் பார்க்குறப்ப நமக்கு கிளியராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த லெவலில் மூவ்மெண்ட் இருக்குது, எப்படி இருக்குன்றது ஆஃப்டர் மார்க்கெட் வந்து நமக்கு இது பண்ணுறப்ப தெரியும். இது லோ, இது ஹைன்னு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அடுத்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து எந்த லெவலில் மூவ் ஆகும், அடுத்து வந்து டார்கெட்டை எது வரைக்கும் போகுன்றதை செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து நமக்கு ப்ரீவியஸாக லோ அண்ட் ஹை செக் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன இருக்கணும், நமக்கு அடுத்த மார்க்கெட் வந்து எந்த லெவல் மூவ் ஆகுன்றதை செக் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸாக ஹை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மறுபடியும் என்ன பண்ணுறேன், லோ எடுத்திருக்கேன். இந்த கேண்டலோட லோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ 4 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை அப்படியே போய்ட்டு என்ன பண்ணுறேன், ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து மந்த்லி சார்ட் அது வீக்லி சார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? வீக்லி சார்ட் சேஞ்ச் பண்ணி ஃபுல் சார்ட் கொடுத்துருக்கேன். நமக்கு என்ன நீங்கள் கிளியராக அனௌன்ஸ் பண்ணாலும் 28,567 நமக்கு ஓவரால் ஹை. எவ்வளோ? 28,567 ஹை. லோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,386 லோ. இதுக்கு பிட்வீனில் மார்க்கெட் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஹை இருக்குல்ல, நமக்கு ப்ரீவியஸாக வந்து இந்த ஹையை ரீச் ஆகிட்டு, இந்த ஹை இருக்குல்ல 28,556 ரீச் ஆகிட்டு மார்க்கெட் என்ன இருக்கும், நமக்கு 23,386க்கு வந்திருக்கும். இந்த லோ வந்திருக்கும். இந்த ஹை டு இந்த லோ வந்திருக்கும். வந்துட்டு ப்ரீவியஸாக இப்போ லாஸ்ட்டு ஒரு 4 to 5 வீக்ஸாக வந்து நமக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இந்த ஹைலேருந்து இந்த லோ. ஓகேங்களா? அதாவது 27,164, 25,622. ஓகேங்களா? இந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஹை டு இந்த லோ. ஓகேங்களா? ப்ரீவியஸாக இதிலே வந்து சைடு வைஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த லோ டு இந்த ஹை மூவ் ஆகிருக்கும். இதை அப்படியே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிங்க. ஒரு 4 hour சார்ட் கொடுங்க, இல்லைன்னா ஒரு 2 hour சார்ட் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நம்ம 4 hour சார்ட் கொடுத்துருக்கேன். 4 hour சார்ட் கொடுத்துட்டு ஃபுல் சார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது வந்து கிளியராக வந்து உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டோட பேட்டர்ன் தெரியும். உங்களுக்கு எந்த லெவலில் மார்க்கெட் இருக்குது அப்படின்றது தெரியும். இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ, மறுபடியும் இந்த லோ, மறுபடியும் இந்த ஹை, இந்த ஹை. ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்கும், இந்த ஹை மூவ் ஆகிருக்கும். அதாவது லோன்றது சப்போர்ட்டு, ஹைன்றது ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இங்கே. ஓகேங்களா?
மறுபடியும் இந்த ஹைலேருந்து மார்க்கெட் என்ன இருக்கும், ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ஸ் 25,626, 27,164, ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் போன்று வந்து இருக்கும். இங்கேருந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மறுபடியும் நமக்கு இந்த ஹை 26,919 வந்திருக்கும். 26,919, ஓகேங்களா. இங்கே ரீச் ஆகிட்டு என்ன ஆயிருக்கும், ப்ரீவியஸ் ஹையில் வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கும். அதாவது இந்த ஹை டு இந்த லோ கொடுத்தீங்கன்னா 0.786, 0.5 ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் டவுன் ஆகிருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான இது வரைக்கும் வரலாம். இல்லைனா 25,622 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. ஓவரால் வந்து வியூ பார்த்தோம். இப்போ மார்க்கெட் வந்து எவ்வளோ ரேஞ்ச் போட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ப்ரைஸ் ரேஞ்ச் போங்க, ப்ரைஸ் ரேஞ்ச் சூஸ் பண்ணுங்கள். ப்ரைஸ் ரேஞ்ச் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லோ டு இந்த ஹை கொடுங்க. மறுபடியும் மார்க்கெட் வந்து இது லோ, இது என்னதுன்னா இது ஹை, ஓகேங்களா. 1500 பாயிண்ட்டு, 1550 பாயிண்ட்டு, 1550 பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு என்ன ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் ஒரு 1 and 2 weeks ஒரு வீக்லி சார்ட் கொடுக்குறேன். வீக்லி சார்ட் கொடுத்துட்டு ஃபுல் சார்ட் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஃபுல் சார்ட் கொடுக்குறேன். 2 4 லாஸ்ட்டு ஒரு 8 வாரமாகவே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் போனில் தான் இருக்குது, ஓகேங்களா. இதை பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ இந்த ரேஞ்ச் போனில் தான் இருக்குது. இங்கே என்ன பண்ணலாம், நம்ம அடுத்தது வந்து இது உள்ளே தான் இருக்குன்றது இந்த வீக்கும் வரப்போகிற வீக்கும் வந்து இந்த ஒரு 1 வீக் வந்து இது உள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் வந்து நியூ ஹையோ நியூ லோவோ போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த ஹை இருக்குல்ல 27,164, நம்ம வந்து ஆக்சுவலாக இதெல்லாமே பார்க்க வேண்டியதில்லை. இந்த லோ இருக்குல்ல 23,366 இருக்குல்ல அதையும், 28,566 இருக்குல்ல அதையும், அந்த லோ அந்த ஹையை நமக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. நமக்கு இதை வேணாலும் டெலிட் பண்ணிடலாம். ஓவரால் எடுத்துக்கலாம், பட் டெலிட் பண்ணிடலாம். இந்த 2 ஹையை டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு நமக்கு மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் இருக்குல்ல உங்களுக்கு, ஸோ 1550 இந்த ரேஞ்ச் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இந்த வீக்கோட அப் அண்ட் டவுன் இந்த ஒன்று மார்க்கெட் என்ன ஆகலாம், 25,600 வரலாம், இல்லைனா 27,164 பிரேக் அவுட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் போர்டு தான், ஓகேங்களா. இதில் அடுத்தது ரேஞ்ச் போர்டு சூஸ் பண்ணிட்டோம். அடுத்த மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணலாம். நான் போய்ட்டு என்ன பண்ணேன், இருக்கிற ப்ரஷ்ஷை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அங்கே மார்க் பண்ணியிருப்போம்ல, அதை மட்டும் என்ன பண்ணுவோம், சார்ட்டு கொஞ்சம் கிளியராக இருக்கும். நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா பிஃபோர் வந்து ஒரு என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுத்துகிட்டு கிளியராக வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு இது பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ வந்து வீக்லி சார்ட்டில் இருக்கா ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரீடெஸ்ட்மெண்ட் செக் பண்ணலாம். ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஹை அண்ட் லோ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட்டு ஹை அண்ட் லோ ப்ளேஸ் பண்ணுங்கள். இது லோ, இது ஹை, ஓகேங்களா. கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நமக்கு என்ன இருக்கும், 0.5 0.6 ரீடெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே இந்த ஹை இருக்குல்ல 0.786, 26,817 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கும். ஸோ வந்துட்டு இந்த ஹைலேருந்து இந்த லோவுக்கு மார்க்கெட் ரீடெஸ்ட்மெண்ட்டு 26,817 ரீச் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது, டார்கெட் புக் ஆகிட்டு இங்கே பை பண்ணவங்க இங்கே டார்கெட் புக் பண்ணி செல் பண்ணியிருப்பாங்க. செல் பண்ண மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு, ஓகேங்களா. அடுத்தது வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் வர அப்கமிங்கில் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்றதை அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிப்பையும் வந்து டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இந்த வீக் வந்து மார்க்கெட் நமக்கு எந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும், எந்த லெவல் வரைக்கும் டார்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை பார்ப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீக்லி சார்ட்டு நமக்கு ஆக்சுவலாக இந்த வாரம் ரன் ஆகிட்டுருக்கிற சார்ட் இது. இங்கே நீங்கள் ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டா கூட இந்த லோ அண்ட் ஹை எடுக்குங்க. ப்ரீவியஸாக இது லோ, இது ஹை, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டால் கூட இது கூட கரெக்டாக என்ன இருக்கும், மார்க்கெட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டில் தான் முடிஞ்சிருக்கும். 0.5 0.6 மார்க்கெட் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த லோ இருக்குல்ல
26,336. ஸோ இதையும் பிரேக் அவுட் ஆகுது. நாளைக்கு அப்கமிங் டேஸில் வரப்போகிற டேஸில் 26,336 மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகலாம், 26,182 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இருக்கிற லெவல் நமக்கு இந்த ஹைட்டும் இந்த லோ எடுத்துக்கங்க. இன்னுமே இது பண்ணலாம். நம்ம அடுத்த சேனலில் பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ இருக்கிற லெவல் வந்து 26,336. இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகலாம், 26,182 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதையும் டெலிட் பண்ணிடலாம். நமக்கு இந்த சார்ட்டையும் டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணிட்டு இனிமேல் நீங்கள் ரேஞ்ச் போட்டு ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நமக்கு இந்த லாஸ்ட் 1 வீக்கோட லோ அண்ட் ஹை எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு 1 வீக்கோட லோ அண்ட் ஹை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸாக வந்து 2 hour சார்ட்டு இல்லை 1 hour சார்ட், 2 hour சார்ட்ஸ் கொடுத்துடலாம். 1 hour சார்ட்டில் வந்து கொஞ்சம் கேண்டில்ஸ் வந்து இதுவாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 hour சார்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு 26,560. ஓகேங்களா. எவ்வளோ இருக்கும், 26,560, 26,254. இந்த ரேஞ்ச் பாண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து நமக்கு இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா என்னது, இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இதோட ஹையோட லெவல் என்ன உங்களுக்கு 26,442. ஓகேங்களா. 26,442. இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 26,560 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த வீக் வந்து பாசிபிலிட்டி நமக்கு ஒன்று 26,254 பிரேக் அவுட் பண்ணலாம், இல்லைன்னா 26,560 பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸாக நாளையோட ட்ரெண்டிங் அப்கமிங் டேஸில் 26,400, 450 பிரேக் அவுட் ஆகுதுன்னா நியூ ஆகி போகலாம். இல்லை மறுபடியும் சின்ன ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. 26,254 இந்த லோ டு இந்த ஹை. இங்கே ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டு, ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 0.5, 0.698 கொடுத்துட்டு மறுபடியும் டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.